ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 9ங்க. நான் இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏஞ்சிருந்தது ரொம்ப லேட்டுங்க. ஏர்லி மார்னிங் வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் தான் தூங்கினேன். ஸோ ஏஞ்சிருக்கும் போதே 11 மாதிரி மணி ஆகிடுச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிங்க. என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஆம்லேட்டும் ஒரு கப் ஆஃப் காஃபியும் எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர். தென் வந்து நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பூஜை பாத்திரங்கள் எல்லாமே விலக்கி வச்சுட்டு அகைன் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை போட்டு விட்டு அப்படியே அதை பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறது தான் வேலை. அவங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி வந்து நியூஸ் அது இதுன்னு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே படத்தை பார்த்துட்டு காஞ்சிருந்த துணிகள் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஊரில் இருந்தப்போ கொண்டு வந்திருந்த அந்த நெல்லிக்காய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதிலேருந்து அப்படியே 2 க்யூப் எடுத்து போட்டு சால்ட்டை போட்டு மோர் போட்டு தண்ணி ஊற்றி அப்படி நடுவில் ஒரு வாட்டி குடித்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்காகவே வந்துட்டாங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் ஃப்ரூட்ஸு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பேரிச்சம்பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பேரிச்சம்பழங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டாக இருக்கிறது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், எல்லோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்வீட்டு. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நாக்கெல்லாம் ஏறியுங்க. எப்படியா இருந்தாலும் டேட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படியே ஈவினிங் வந்ததுனால எனக்கு லஞ்சுக்கு 2 தோசை மட்டும் கொடுத்துரு அப்படின்னாங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசி தோசையும் கார சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன். நைட் டின்னர் வெளியில் போகிற ஐடியா இருக்கிறதுனால அப்படியே ஒரு கப் ஆஃப் மில்க் மட்டும் குடிச்சிட்டு லுல்லு கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போயிட்டேங்க. பர்ச்சேஸ்னால் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு தான். நான் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்து ரொம்ப நாளாக ஆகுதுங்க. வெஜிடபிள்ஸோட ரேட்டை பார்த்தா ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கினேன். அதுவும் நிறைய கீரைகள் தான் வாங்கினேன். இந்த பேலியோ டயட் இருக்கிறதுனால அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் பார்த்து வாங்கினேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 30 ரியால் மாதிரி வந்துருச்சுங்க. ஒரு ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ₹220. அப்போ நான் கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் டின்னருக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டான ஓஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.